நம்ம வணங்கக்கூடிய கடவுள்களில் யாரெல்லாம் காதல் திருமணம் செஞ்சு கொண்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவது இடத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் தாங்க. இவங்க 2 பேரும் காதல் திருமணமாக செஞ்சு கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். காதலுங்கிறது அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களோட மனதில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னாலே அதனுடைய பெயர் காதல் தாங்க. அப்படி தான் பார்வதி தேவியினுடைய மனதில் சிவபெருமான் இருந்திருக்கிறாரு. பார்வதி தேவிக்கு சிவபெருமானை ரொம்பவே பிடிக்குங்க. அதனால அவரை எப்படியாவது நம்ம அடையணும், அவங்கள நம்ம ஈர்க்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தவம், ஆன்மீக ரீதியாக இதை பார்த்த சிவபெருமானுக்கு பார்வதி தேவியின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காதல் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதுதாங்க சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய காதல் கதை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்ம செல்லப்பிள்ளை முருகனும் வள்ளியும் காதலிச்சது தாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வள்ளி வந்துட்டு ஒரு கிராமத்தில் குறவர் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவங்க வீட்டில் பிறந்து வளர்கிறாங்க. நம்ம முருகனுக்கு இது மாதிரி வர்றப்போ வள்ளியின் மீது ஒரு காதல் ஈர்ப்பு ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் வள்ளியை எப்படியாவது ஒரு மனிதன் வேடத்தில் தானே போகணும், அதனால ஒரு வேடன் வேடத்தில் போய் வள்ளியை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய ரூபத்தை வெளிக்காட்டுறாருங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட காதலுக்கும் எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பையும் மீறி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணரும் ருக்மணியும். கிருஷ்ணரும் ராதாவும் தானே காதலிச்சாங்க. ராதா எதனால் ராதாவை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறத இன்னொரு ஸ்டோரியில் சொல்கிறேன். எப்படி ருக்மணியை காதல் பண்ணாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு கிருஷ்ணர் ருக்மணியை காதலிக்கலைங்க. ருக்மணி தான் கிருஷ்ணரை காதல் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க காதல் பண்ணி அந்த காதல்னால கிருஷ்ணரை ஈர்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருக்மணி வந்துட்டு ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்த பெண்ணுங்க. ரொம்பவே அழகாக இருப்பாங்க, புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணரை மனசில் எண்ணிக்கிட்டு பக்தியோடு அவங்கள வந்துட்டு காதல் பண்ணியிருக்கிறாங்க. ருக்மணி வந்துட்டு தன்னோட குடும்பத்தில் யாருக்குமே அவங்களுடைய காதலில் வந்துட்டு விருப்பம் இல்லை. அதனால் ருக்மணியோட அண்ணன் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு நாள் வேற ஒருத்தவங்களோட திருமணம் நடத்தி வைக்கணும் அது மாதிரி வந்துட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் நம்மளை நினச்சிக்கிட்டு இருந்த பெண் வந்துட்டு வேற ஒருத்தவங்கள திருமணம் பண்ணிக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ருக்மணியை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. ஆனால் இதில் வந்துட்டு கிருஷ்ணரோட காதல் தோத்துருச்சு, ருக்மணியோட காதல் வந்துட்டு ஜெயிச்சிருச்சுங்க. ஆனால் என்னால் இவங்க 2 பேரும் சேராமல் போனது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதுபோல் உங்களில் எத்தனை பேருக்கு கிருஷ்ணரும் ராதாவும் சேராமல் போனதில் வருத்தம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.